வணக்கம். சென்னையில இருக்கிற ஒரு அட்டானமஸ் காலேஜ், அதுவும் எஸ்ஆர்எம் குரூப்போட ஒரு அங்கம் நாக் கிட்ட இருந்து ஏ கிரேடும் வாங்கியிருக்குன்னா எப்படி இருக்கும்? வாங்க, டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு தயாராகிறவங்களுக்காக ஈஸ்வரி என்ஜினியரிங் காலேஜ் பத்தின ஒரு முழுமையான அலசலை இப்ப பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த காலேஜோட அடையாளம் என்ன, இதை யார் நிர்வகிக்கிறாங்கன்ற முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இந்த காலேஜோட முழு பெயர் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம். உங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு தேவையான கோட் 1304 அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் இதோட மேனேஜ்மெண்ட். புகழ்பெற்ற எஸ்ஆர்எம் குரூப்போட ஒரு அங்கமான வள்ளியம்மை சொசைட்டி தான் இதை நடத்துறாங்க. எஸ்ஆர்எம்ன்ற பேரே பல பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இல்லையா? அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 65% கவர்மெண்ட் கோட்டா மூலமாகவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாகவும் நிரப்பப்படுது. சரி, ஒரு காலேஜ் உண்மையிலேயே தரமானதுதான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த அங்கீகாரங்கள் எல்லாம். வாங்க, ஈஸ்வரி காலேஜுக்கு என்னென்ன குவாலிட்டி சர்டிபிகேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நாக் கிட்ட இருந்து இந்த கல்லூரிக்கு ஏ கிரேட் கிடைச்சிருக்கு. இது ஒரு காலேஜோட ஒட்டுமொத்த தரம், அவங்களோட கல்வி முறை, உள்கட்டமைப்புன்னு எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு முக்கியமான அங்கீகாரம். அதுவும் இந்த அங்கீகாரம் மார்ச் 2026க்கு பிறகும் செல்லுபடியாகும். சோ குவாலிட்டி பத்தி நாம கவலைப்பட தேவையே இல்லை. அடுத்து, ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி ஏஐசிடிஇ அங்கீகாரம். அது கண்டிப்பா இருக்கு. இந்த வருஷ அட்மிஷனுக்கு இளங்கலை படிப்புகளுக்கு மட்டும் மொத்தமா 2010 இடங்களுக்கு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. இன்னும் ஆழமா பார்த்தோன்னா, இங்க நீங்க பார்க்குற கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, இஇஇ, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல்னு இந்த 7 முக்கிய துறைகளுக்கும் என்பிஏ அங்கீகாரம் இருக்கு. என்பிஏ அங்கீகாரம் இருக்கிற ஒரு பிரான்ச் நீங்க தேர்ந்தெடுக்கும்போது அதோட பாடத்திட்டம், லேப் வசதிகள் எல்லாமே தேசிய அளவுல ஒரு குறிப்பிட்ட தரத்துல இருக்கும்னு நீங்க நம்பலாம். ஓகே, அங்கீகாரங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு. இப்போ இந்த கல்லூரியில மாணவர்களுக்கு என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாவ், பாருங்க, இந்த காலேஜ்ல மொத்தம் 15 விதமான பிஇ மற்றும் பிடெக் கோர்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த 15 கோர்சஸுக்கும் சேர்த்து மொத்தமா 2010 சீட்ஸ்க்கு ஏஐசிடி கிட்ட இருந்து அப்ரூவல் இருக்கு. இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடில அதிக இடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே சமயம் மெக்கானிக்கல், சிவில் மாதிரியான பாரம்பரிய கோர் பிரான்ச்சஸும் இருக்கு. அதோட சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி பல புதிய படிப்புகளும் இருக்கு. இது அவங்களோட பரந்த தேர்வுகளை காட்டுது. குறிப்பா இப்போதைய வேலைவாய்ப்பு சந்தையில அதிகமா தேவைப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், சைபர் செக்யூரிட்டி போன்ற பல புதிய படிப்புகள் இங்க இருக்கு. தங்களோட கரியரை மனசுல வச்சு யோசிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். எல்லாத்துக்கும் மேல மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, பிளேஸ்மெண்ட்ஸ். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பலன்? வாங்க பார்க்கலாம். கல்லூரி கொடுத்த டேட்டா படி அவங்களோட பிளேஸ்மெண்ட் சதவீதம் 97%. சிம்பிளா சொல்லணும்னா, இங்க படிக்கிற 100 பேர்ல 97 பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைச்சிடுது. இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ரெக்கார்டு. இங்க படிச்ச மாணவர்களோட திறமைக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ். இங்க அதிகபட்ச சம்பளமா வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பதிவாகியிருக்கு. ஆனா ஹையஸ்ட் பேக்கேஜை விட ஆவரேஜ் பேக்கேஜ் தான் ரொம்ப முக்கியம். சராசரியா ஒரு மாணவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்னு இதுதான் காட்டும். 2021-22 பேட்ச்க்கு ஆவரேஜ் பேக்கேஜ் வருஷத்துக்கு 5.2 லட்சம் ரூபாயா இருந்திருக்கு. இது ஒரு ஃப்ரெஷருக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்டார்டிங். சரி, படிப்பு, வேலையெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததா அன்றாட தேவைகளான ஹாஸ்டல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள் இருக்கு. 2 மெஸ்ஸிலையுமே சைவம், அசைவன்னு 2 ஆப்ஷனுமே கிடைக்கும். வெளியூர்ல இருந்து பிள்ளைங்களை படிக்க அனுப்புற பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். பாதுகாப்புக்கு கேம்பஸ் உள்ளேயே 24 ஹவர்ஸும் இயங்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. கல்லூரி பேருந்து வசதிகளும் இருக்கு. வெளியூர்ல இருந்து வர்றீங்கன்னா சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துல கிண்டி ரயில் நிலையம் இருக்கு. சோ போக்குவரத்து ரொம்பவே எளிது. ஒரு முக்கியமான குறிப்பு, இங்க நாங்க வழங்கின எல்லா தகவல்களும் இந்த பகுப்பாய்வு செஞ்ச மார்ச் 2026 நிலவரப்படி கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் நம்பகமான அரசாங்க வலைத்தளங்கள்லிருந்து எடுத்த டேட்டாவை அடிப்படையா வச்சுதான் அமைச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பற்றி ஆராய profsam.com பார்வையிடுங்கள். 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகள் வர உங்களுக்கான உண்மையான ஆதாரம் profsam.com.